வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துலாம். நான் பாருங்கள் 2 தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 3 முட்டை எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாய் வந்து சூடாகட்டும். ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து நம்ம எதுவுமே நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கெல்லாம் வேணாம், கொஞ்சமாக வதங்கினாலே போதும். பாருங்கள், கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள். மசாலா ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேப்சிகம் வேகிறதுக்காக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. உப்பு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், கேப்சிகம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜே போதும். இதை விட அதிகமாக நம்ம வந்து வேக விட வேணாம். இந்த ஸ்டேஜ் நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிட்டோம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வந்துடுச்சு, உதிரியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள்,
ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான கேப்சிகம் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் இருந்தாலும் ரைஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.